بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ثم أتبع سببا حتى إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يكادون يفقهون قولا قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكني فيه ربي خير فاعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا وتركنا بعدهم يومئذ يموج في بعد ونفخ في السور فجمعناهم جمعا. கணித்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்வது என்ற நம்முடைய தொடரிலே சென்ற வாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரிலே இன்றைய தினம் யாஜூஜ் மாஜூஜை குறித்து நாம் அறிய இருக்கிறோம். யாஜூஜ் மாஜூஜுடைய வருகை என்பது மறுமையின் பெரிய 10 அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. சரி, யாஜூஜ் மாஜூஜ் என்ற பெயரை கேட்ட உடனே உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? குட்டையா இருப்பாங்க, அப்புறம் வலிமை உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு கண்ணு தான் இருக்கும். சரி, அப்புறம் ஒரு கண் யாஜூஜ் இருக்குமா இல்லை தஜ்ஜாலுக்கு இருக்கு? அதுவும் தஜ்ஜாலை பற்றி ஒரு புரிதல். ஆனா சரியான பார்வை என்ன? தஜ்ஜாலுக்கு 2 கண்களும் இருக்கும், ஒரு கண் தடவப்பட்டு இருக்கும், சுருங்கி இருக்கும்னு நம்ம படிச்சோம் தானே. மனிதர்களை சாப்பிட்டுருவாங்க, கொன்றுவாங்க. அப்புறம் வேற என்ன ஞாபகம் வருது? யாஜூஜ் மாஜூஜ் இப்ப இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சரி, அதாவது யாஜூஜ் மாஜூஜ் குட்டையானவர்கள், அவர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள், மனிதர்களை தின்று விழுங்கக்கூடியவர்கள். அவங்க முன்னாடி யாராலும் என்ன செய்ய முடியாது? சண்டையிட முடியாது. இந்த மாதிரிலாம் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். இதில் சில விஷயங்கள் சரியானது. ஆனால் முக்கியமாக நம்ம யாஜூஜ் மாஜூஜ் குறித்த நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். பார்த்தீங்களா? அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம எப்படி அறியணும்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுவரையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்பிக்கை கொண்டுக்கணும். சரி, முதலாவது யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? மனிதர்களில் உள்ளவர்களா இல்லை வேறு வகையான படைப்பினமா? பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தப்ரானியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ், இன்ன யஜூஜ வ மஜூஜ மின் உல்தி ஆதம. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து உள்ளவர்கள் தான் யாரு? யாஜூஜும் மாஜூஜ். அப்போ நம்மை போன்று மனிதர்கள், மனித இனம் தான் யாஜூஜ் மாஜூஜ். சரி, ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாங்க, வல உர்சிலு, அந்த யாஜூஜ் மாஜூஜ் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்றால் லஅஃப்ஸது அலன்னாசி மஆயிஷஹும் ஜக்லஹ். அதாவது யாஜூஜ் மாஜூஜ் மீண்டும் அனுப்பப்பட்டுட்டாங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் அவர்கள் சிதைத்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள், நாசமாக்கி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்ளலாம்? யாஜூஜ் மாஜூஜ் அந்த கூட்டம் மனித இனத்தை சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றது. சரி, அவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, இன்னக்கும் தகூலுன லா அது வ இன்னக்கும் லன் தஸாலு துகாத்திலூன அதுவன். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு முறை பிரசங்கம் செய்கிறாங்க, குத்துபா கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் சொல்றாங்க, நீங்க அதாவது போராடிக்கொண்டே இருப்பீர்கள், சண்டை போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். எதுவரையில் என்றால் யாஜூஜ் மாஜூஜ்
வந்து விடுவார்கள். அவர்கள் வரக்கூடிய வரையில் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டை இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? இராதுல் உஜு, அவங்களுடைய முகம் வந்து எப்படி, முகங்கள் எப்படி இருக்கும்னா அகன்றதாக இருக்கும். கேடயத்தை போன்று அகன்ற முகங்கள் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சிகாருல் உயூன், சிறிய கண்களை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்போது அளவில் சிறியவங்கன்னு இந்த ஹதீஸில் வரல. எதில் சிறியதாக இருப்பாங்க? அவங்க கண்கள் சின்ன சின்ன கண்களாக இருக்கும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுஅபு ஷிஆஃபி வ மின் குல்லி ஜதமியன் சிலூன், அவர்களுடைய முடி எப்படி இருக்கும்னா செம்பட்டையாக அவர்களுடைய முடிகள் வந்து இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரியா? இப்போ 3 பண்புகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முகம் கேடயத்தை போன்று அகன்றதாக இருக்கும், கண்கள் சிறியதாக இருக்கும், செம்பட்டை முடியுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சரியா? இப்படிப்பட்டவங்க தான் யாஜூஜ் மாஜூஜ். இதுதான் வந்து ஆதாரபூர்வமான செய்தியாக நம்ம வந்து அறிந்து கொள்கிறோம். அப்போ எதுவரையில் நமக்கு ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைச்சிருக்கோ அதுவரை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்பிக்கை கொண்டுக்கணும். அவங்க குள்ளமாக இருப்பாங்க என்பதற்கு எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் நமக்கு இல்லை என்பதனால நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா, நம்ம வந்து நம்பவும் கூடாது, நம்ம வந்து மறுக்கவும் கூடாது. நம்ம ஆதாரபூர்வமான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து நம்பிக்கை கொண்டு நம்ம வந்து ஈமான் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்க? யாஜூஜ் மாஜூஜ் எங்கே இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க. துருக்கியில் இருக்கிறாங்களா? மாஷா அல்லாஹ், துருக்கியில் இருக்கிறாங்க. அப்புறம் வேற எங்கே இருக்கிறாங்க? பூமிக்கு அடியில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு தடுப்புக்குள்ளாக அவங்க வந்து அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம், யாஜூஜ் மாஜூஜ் அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா, துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு மன்னர் அவருடைய ஏற்பாட்டில் ஒரு தடுப்பு சுவர் கட்டப்படுது. சரியா? அந்த தடுப்பு சுவர் கட்டப்பட்டு இரும்பு நாளான தடுப்பு சுவர் கட்டப்படுகின்றது. அது செம்பை கொண்டு அது நிரப்பப்படுகின்றது. அப்படிப்பட்ட உறுதிமிக்க அந்த தடுப்பு அரணுக்குள் அவர்கள் அடைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அவங்கள வந்து துல்கர்னைன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தடுப்பு சுவரை அரணை ஏற்படுத்தி அவங்கள வந்து அடைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை வரலாறை நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லாஹ் வந்து குர்ஆனில் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மா மன்னரை பற்றி அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு இருக்கிறான். துல்கர்னைன், இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா வார்த்தை? துல்கர்னைன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யார்? அவர் மாமன்னர், மிக சிறந்த சாலிஹான ஒரு மன்னராக, அல்லாவின் பாதையில் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த மன்னராக இருந்தார். எந்த அளவுக்கு சிறந்த மன்னராக இருந்தாருன்னா, மிகப்பெரிய மன்னர். உலகத்திலே வந்து முழு இந்த பூமியை வந்து ஆண்டவங்க 4 பேர் தான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. முழு இந்த பரப்பளவை ஆண்ட மன்னர்கள் 4 பேர் தான். முதலாவது யாரு? அதில் 2 முஸ்லீம்கள், 2 முஸ்லீம் அல்லாதவர்கள். முஸ்லீம்கள் எல்லாம் வந்து முதலாவது யாருன்னா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2வது யாருன்னா துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர். இவங்க 2 பேரும் முஸ்லீம்கள். இறை மறுப்பாளர்கள் 2 பேர் யாருன்னா புக்த் நசர் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அதே போன்று நம்ரூத் என்று சொல்லக்கூடிய இன்னொருவன். நம்ரூத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருடைய இதில் நம்ரூத் என்ற வார்த்தை வரும்? யாருடைய வரலாறுல வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இதில் தான் வந்து நம்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை குறித்து வந்து வரும். அப்போ என்ன நம்ம விளங்கணும்னா, இந்த 4 பேருக்கும் அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான்னா ஒட்டுமொத்த இதே அல்லாஹ் வந்து கொடுத்துருந்தான். அதில் ஒரு முஸ்லிமான சாலிஹான ஒருவர் தான் யாரு? துல்கர்னைன். துல்கர்னைன்னா என்ன அர்த்தம்? 2 கொம்புடையவர்னு அர்த்தம். 2 கொம்புடையவர். இதற்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படும். அதில் சிறந்த கருத்து என்ன தெரியுமா? 2 கொம்புடையவர் என்றால் அவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் கொடுத்தனா, இந்த பூமி ஃபுல்லாத்தையும் அல்லாஹ் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அந்த மிகப்பெரிய ஒரு இதை அல்லாஹ் வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தான். அதாவது ஒரு பூமியினுடைய ஒரு கொனையிலிருந்து மறு கோணை வரைக்கும், ஒரு பகுதியிலிருந்து எண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அவங்க வந்து ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு துல்கர்னைன் என்று பெயர் அவங்களுக்கு வந்தது என்பதாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். சரி, இந்த துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய மன்னரை பற்றி அல்லாஹ் வந்து சூரத்துல் கஹஃப்ல வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். அவங்களுடைய வரலாறு சூரத்துல் கஹஃபினுடைய இறுதி வசனங்கள்ல அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேராற்றலின் காரணமாக பூமியினுடைய ஒரு பகுதிக்கு சென்றாங்கன்னா மறுபகுதிக்கும் செல்லக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவங்க 3 டிராவல் பண்ணுவாங்க. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய மன்னர் 3
டிராவல் 3 இடங்களுக்கு சென்று வருவாங்க. 3 விதமான பயணத்தில் வந்து போவாங்க. முதல் பயணத்தில் போகும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் வந்து மறையக்கூடியதை வந்து பார்ப்பாங்க. பூமியினுடைய அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த ஆற்றலை கொண்டு பூமியினுடைய அதாவது கோணைக்கு செல்லுவாங்க. அங்கே சூரியன் மறையக்கூடியதை பார்ப்பாங்க. அங்கே அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்வான்னா, அங்கே உள்ள மக்களை நீங்கள் தண்டிக்கவும் செய்யலாம், அல்லது நீங்கள் அவங்கள தண்டிக்காமல் விட்டு விடவும் செய்யலாம் என்று அல்லாஹ் வந்து ஆற்றலை கொடுப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு நல்ல விஷயங்களை நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்றால் அவரிடத்தில் நான் போர் புரிவேன் என்று அவங்க வந்து இருப்பாங்க. சரி, 2வது ஒரு டிராவல் பண்ணுவாங்க, அடுத்த கோணைக்கு போவாங்க. சூரியன் மறையக்கூடிய இடத்துல இருந்த அவங்க அப்படியே டிராவல் பண்ணி அடுத்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்தா சூரியன் வந்து உதிக்கும். சரி, அங்கே சிலரை வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து இருப்பிடம் இருக்காது, உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் அந்த மக்கள் வந்து இருப்பாங்க. அதை அவங்க வந்து பார்ப்பாங்க அந்த டிராவலில். 3வதாக ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. அந்த டிராவலுக்கும் நம்மளுடைய யாஜூஜ் மாஜூஜுக்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கு. எந்த இடத்துக்கு போவாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்மா அத்பா அஸ்ஸபபா ஹத்தா இதா பலக பைன ஸத்தைனி. 2 மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய சில மக்களை துல்கர்னைன் தன்னுடைய 3வது பயணத்திலே சந்தித்தார்கள். 2 மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய மக்களை துல்கர்னைன் மன்னர் சந்தித்தாரு. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், லா யகாதுன யஃப்கஹூன கௌலா. அவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பேசுவது புரியக்கூடிய வகையில் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய மொழி அல்லாத வேறு மொழியை அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது, அவங்களுக்கு வந்து புரியாத அப்படிப்பட்ட ஒரு மக்களை, சாதாரண மக்களை அவர் சந்திக்கின்றார். அந்த மக்கள் துல்கர்னைன் மன்னரை பற்றி அறிந்து வைத்திருந்தாங்க. அதனால என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு யா துல்கர்னைன், துல்கர்னைனே இன்ன யஅஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். துல்கர்னைனே யாஜூஜோ மாஜூஜோ என்ன பண்றாங்க, பூமியில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு அநீதிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, ஃபஹல் நஜஅலு லக கர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. நாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்கிறோம், சரி, எங்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்குகின்றோம், அதை வாங்கி கொண்டு நீங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து யார்கிட்ட கேட்குறாங்க? துல்கர்னைன் இடத்துல கேட்குறாங்க அந்த எளிய மக்கள். அப்போ நினச்சி பாருங்க, அவங்க என்ன யாஜூஜ் மாஜூஜ் பூமியில் குழப்பத்தை உண்டாக்குனாங்கன்னா என்ன பண்ணாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பண்ணாங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பாக முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கக்கூடியவர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அநியாயங்கள் என்றால் சாதாரண அநியாயம் கிடையாது. சக மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த மனிதர்களை கடித்து விழுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துக்கு அந்த மாதிரியான ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். யாஜூஜ் ஒரு கூட்டம், மாஜூஜ் ஒரு கூட்டம், ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஒரு கூட்டத்தை குறிக்கக்கூடிய பெயர் இல்லை. யாஜூஜ் ஒரு கூட்டத்திற்கு குறிக்கக்கூடிய பெயர், மாஜூஜ் என்பது இன்னொரு கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட பெயர். இப்போ 2 பேரும் வேற இரு விதமான கூட்டம் தான் யாஜூஜ் மாஜூஜ். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஆற்றலின் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சக மனிதர்களே கடித்து விழுங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. 2வது விவசாயம், அந்த விளை நிலங்களை எல்லாம் பாலாக்கக்கூடியவர்களாக, சேதத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, சொல்லப்படுது, ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய அப்படிப்பட்ட கேடு கெட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னும் எண்ணற்ற இன்னல்களை முஸ்லிம்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக, சக மனிதர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருந்துச்சு. அதனால தான் என்ன செய்கிறாங்க அந்த மக்கள், எங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, எங்களுடைய இடத்துக்கு வந்து எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, அதற்காக நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய செல்வத்தை கூட நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லும் பொழுது அந்த மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? காலமா மக்கன்னி ஃபீ ரப்பி ஹைர், என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடியவதை எனக்கு போதுமானதாக சிறந்ததாக இருக்கின்றது, எனக்கு உங்களுடைய செல்வம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் ஃபஈனூனி பிகுவா, உங்களுடைய உழைப்பை கொண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய செல்வம் வேண்டாம், ஆனால் உங்களுடைய உழைப்பு எனக்கு தேவை. அதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை நாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு துல்கர்னைன் மன்னர் சொல்கிறார். இந்த இடத்துல உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, துல்கர்னைன் நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய படைபலம், ஆள்பலம் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணியிருப்பாரு,
இவங்களுடைய உதவி இல்லாமையே தடுப்பு சுவரை கட்டி எழுப்பியிருப்பார். ஆனால் ஏன் வந்து அந்த மக்கள் அவர் வேலை செய்ய சொன்னார்னா, ஏன்னா வந்து சோம்பேறித்தனமாக இல்லாமல் அவங்களுடைய உழைப்பும் அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக. சொல்றது புரியுதா? அதாவது ஹெல்ப் வேணும்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், நம்மளுடைய உழைப்பும் அதில் இருக்க வேண்டும், நம்மளுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய மன்னர் வந்து அவங்களுக்கு வந்து சொன்னார். இன்னொரு விஷயத்தை உலமாக்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு தலைவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் என்னவென்றால், அந்த தலைவர் வந்து நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. மாறாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு பிளானிங்கை வந்து என்ன செய்யணும்னா போட்டு கொடுக்கணும். சொல்றது புரியுதா? ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து தொழுவணும், நல்ல விஷயங்களை செய்யணும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எப்படி தொழுவணும், எப்படி இருந்தால் நம்ம தொழுகலாம், அந்த மாதிரி ஒரு பிளானிங், ஒரு ஷெடியூலை போட்டு கொடுக்கறது தான் சிறந்த தலைவனுக்கு, சிறந்த ஒரு மனிதருக்கு அடையாளமாக உதாரணமாக இருக்கு. என்ன செஞ்சாங்க, ஒரு இரும்பு பாலத்தை நம்ம என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம், ஒரு பிளானிங்கை போட்டு கொடுக்குறாங்க. அந்த பிளானிங்கின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, துல்கர்னைன் பாருங்க, ஆதூனி ஜுபர் அல் ஹதீத், இரும்பு அந்த துண்டுகளை நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, இரும்பு துண்டுகளை எனக்கு கொண்டு வந்து கொடுங்கள். நாம் என்ன செய்வோம், அதை அப்படியே அடுக்கிக்கிட்டே போவோம். ஏன்னா யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எங்க இருந்தாங்க, 2 மலைகளுக்கு நடுவே வாழக்கூடியவர்களாக யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமும் இருந்துச்சு. என்ன செய்யறாங்க, அந்த இரும்பு துண்டுகளை கொண்டு வந்து 2 மலைகளுக்கு அப்படியே அந்த சைடு இந்த சைடு அடுக்கிக்கிட்டே போய் அந்த 2 மலைகளுக்கு அந்த உச்சியை அதை அடையும் பொழுது என்ன செய்வோம், ஜுல்கர்னைன் சொல்றாங்க, ஹத்தா இதா சாவா பைன சதஃபைனி காலன் ஃபுகு, அந்த 2 மலைகளுடைய அந்த உச்சியை அந்த இரும்பு துண்டுகள் அடையும் பொழுது அந்த இரும்பை என்ன செய்வோம், நம்ம நெருப்பூட்டுவோம், அதை கீழே இருந்து நெருப்பூட்டுவோம், எரிப்போம். எரிச்சோம்னா என்ன ஆகும் சொல்றாங்க, இதா ஹத்தா இதா ஜஅலஹு நாரன், அதை நெருப்பூட்டி அதையும் நாம் நெருப்பாக, அது இரும்பை நம்ம எரிக்கும் போது என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் அப்படியே நெருப்பாக அது வந்து ஆயிடும். அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, ஆதூனி உஃப்ரிக் அலைஹி கித்ரா, அதாவது அதற்கு மேலே செம்பை வந்து காய்த்து நம்ம என்ன செய்வோம், அதுக்கு மேலே ஊற்றுவோம், கலவையாக அது வந்து இருக்கும். இப்போ இரும்பை வந்து நெருப்பு ஊட்டுறாங்க, நல்லா எரிச்சுட்டு அது மேலே செம்பை வந்து இது பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு உறுதியான ஒரு அரணாக, ஒரு தடுப்பு சுவராக அது வந்து ஆயிடுது. சரியா? அதை செஞ்சுட்டு சொல்றாங்க, ஃபமஸ்ததா உன் யத்ஹரு வமஸ்ததா உலஹு நக்பா, ஃபமஸ்தா உன் யத்ஹரு, அந்த தடுப்பு அரணை மீறி அவனால் என்ன செய்ய முடியாது, மேலே ஏறி வரவும் முடியாது, இன்னும் அந்த தடுப்பு அரணை அவர்களால் துளையிடவும் முடியாது என்று துல்கர்னைன் அவர் வந்து சொல்லிட்டு சொல்றாங்க, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய ரஹ்மத்தாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த இதை ஆக்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா? சரி, அந்த தடுப்பு அரண், தடுப்பு சுவர் எங்க இருக்கு? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சைனா கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீன பெருஞ்சுவர், அதை தான் வந்து அந்த தடுப்பு சுவர் என்று சொல்றாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மாறாக ஜுல்கர்னைன் மன்னன் கட்டிய அந்த தடுப்பு சுவர் என்பது இரும்பு செம்பால் கட்டப்பட்டது குர்ஆன் சொல்லுது. ஆனால் சீன பெருஞ்சுவர் என்பது கல்லால் கட்டப்பட்டிருக்கு என்பதை நம்ம வந்து அறியணும். அப்போ அது வந்து கிடையாது. அது எந்த இடத்துல இருக்கு நமக்கு தெரியுமான்னு கேட்டால், இதுவரையில் யாரும் அந்த இடத்த பார்க்க முடியலை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்லேயும் சரி அல்லது மற்ற இதுலேயும் சரி நிறைய கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோவாக காமிப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு வேலை இல்லாதவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிற அடிப்படையில் இந்த பெருஞ்சுவர், இந்த அரண் வந்து தடுப்பு சுவர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு, இதுக்கு தான் யாஜூஜ் மாஜூஜ் இருக்கிறாங்க, அங்கேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் நிறைய யூடியூப்ல கட்டுக்கதைகளை சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்பக்கூடாது. அந்த தடுப்பு சுவர் என்பது இருக்கு, எங்க இருக்கு என்பது இன்னும் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் பொழுது என்ன செய்வாங்க, அங்கிருந்து கிளம்பி வருவாங்க யாஜூஜ் மாஜூஜ். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், ஹத்தா இதா ஃபுதிஹத் யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், அந்த தடுப்பு சுவர் என்பது திறக்கப்படும் பொழுது அந்த யாஜூஜ் மாஜூஜ் எப்படி வருவாங்கன்னா, வஹும் மின் குல்லி ஜதபின் இன்சிலூன், எப்படி வெள்ளம் அதாவது மேட்டு பகுதியிலிருந்து வெள்ளம் எப்படி பாய்ந்து வருகின்றதோ அந்த வெள்ள நீரை போன்று அவர்கள் அப்படி கொச்சன்னு கிளம்பி வருவாங்க. எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமானவர்களாக இருப்பாங்க யாஜூஜ் மாஜூஜ். எண்ணிக்கையில் நம்மளெல்லாம் விட ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அவங்கள ஒருத்தர் 1000 பேரை வந்து ஈண்டெடுப்பாங்களாம். யாஜூஜ் மாஜூஜில் ஒருவர் எத்தனை பேரை பெற்றெடுப்பாங்க,
சுமார் 1000 பேரை பெற்றெடுப்பார்கள். அப்படி இருந்தால் அந்த எண்ணிக்கையில் எவ்வளோ அதிகமாக இருப்பாங்க நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, நாளை மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லப்படுமாம், நரகவாசிகளை வெளியாக்குங்க அப்படின்னு சொல்லப்படுமா. நரகவாசிகளை வெளியாக்குங்க சொல்லப்படும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, நரகவாசி என்றால் யார் என்று கேட்கும்போது 1000 பேரில் 999 பேர் நரகவாசியாக இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் சொர்க்கவாசியாக இருப்பார். 999 நரகவாசி, ஒருத்தர் மட்டும் சொர்க்கவாசியாக இருப்பார். சஹாபாக்கள் பயப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அந்த 999 பேர் யாராக இருப்பாங்க? யாஜூஜ் மாஜூஜாக இருப்பாங்க. அந்த ஒருவராக யாராக இருப்பீங்க? நீங்களாக இருப்பீங்க, என்னுடைய உம்மத்தாக இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். சரி, ஹதீஸ்ல வருது, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் என்ன பண்ணும்னா டெய்லியும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அந்த தடுப்பு அரணை அதில் நம்ம துளையிட்டு வெளிவருவதற்காக முயற்சிகளை தினந்தோறும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். ஹதீஸ்ல வருது, இன்ன யாஜூஜ வ மாஜூஜ யஃபிரூன குல்ல யௌமின். தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க? துளையிட்டு கொண்டே இருப்பார்கள். ஹத்தா இதா காது யரௌன ஷுஆ அஷம்ஸ். சூரிய வெளிச்சம் வரக்கூடிய அந்த இறுதி கட்டத்தை அடையும் பொழுது என்ன சொல்லிப்பாங்கன்னா, நம்ம இன்னைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு, காலில் இருந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலை ரொம்ப டயர்டாயிடுச்சு, கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து திரும்பவும் என்ன செய்வோம்? நம்மளுடைய பணியை தொடருவோம் என்று சொல்லிக்கொண்டு செல்வார்கள். திரும்பவும் அடுத்த நாள் வந்து பார்த்தா அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருப்பானா, ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்னும் கடுமையானதாக அந்த இதை அல்லாஹ் வந்து அந்த அரணை, அந்த தடுப்பு சுவரை ஆக்கி வச்சிருப்பான். இப்படி டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரையில்னா அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்ற வரையில். அல்லாஹ் எப்பொழுது அனுமதி கொடுப்பானோ அந்த நாளில் அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் வருவோம், வந்தோம் என்ற நம்ம நம்முடைய பணியை தொடர்வோம் என்று இன்ஷா அல்லாஹ் என்னைக்கு சொல்லிட்டு போறாங்களோ மறுநாள் வரும் பொழுது அவங்க தொலையிட்ட அந்த இது என்பது அப்படியே தான் இருக்குமா. அதுக்கு முன்னாடி வரையில அல்லாஹ் வந்து திரும்ப அடைச்சிருவான். ஆனால் அவங்க என்னைக்கு இன்ஷா அல்லான்னு சொல்றாங்களோ அன்னைக்கு அவங்க விட்டுட்டு போன பணி வந்து அப்படியே தான் அந்த தொலை அப்படியே இருக்கும். இன்னும் தொலையிட்டு அதிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க? எழுந்து வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி யாஜூஜ் மாஜூஜ் வரும் பொழுது மக்கள் எல்லாம் அவர்களை விட்டு விரண்டு அஞ்சு ஓடுவார்கள். பாதுகாப்பான இடங்களை தேடி தஞ்சம் அடைவதற்காக மக்கள் எல்லாம் ஓடுவார்கள். யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? யாஜூஜ் மாஜூஜ் பார்த்தவங்க எல்லாம் கொலை செஞ்சிருவாங்க, சாவடிச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. பூமியில் அவங்க வந்து எப்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே வேலை தான் திரும்ப வந்த பிறகு செய்வாங்க. பார்த்தவர்கள் எல்லாம், கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் கொலை செய்து விடுவார்கள். அப்போ மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்தை தேடி அலைவார்கள். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து பெருமை அடிப்பாங்க. பூமியில உள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கொன்று குவிச்சு விட்டோம், அவர்களுக்கு மேல் நாம் ஆதிக்கத்தை செலுத்தி விட்டோம், வானத்தை நோக்கி என்ன செய்வோம்? நம்மளுடைய அம்புகளை எய்துவோம் என்று வானத்தை நோக்கி அம்புகளை எய்துவார்கள். பெருமை அடித்த வண்ணம் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த செல்லக்கூடிய அம்புகளை அப்படியே ரத்தம் படிந்தவையாக அல்லாஹ் என்ன செய்வானா? திருப்பி அனுப்புவான். அதை பார்த்து அவங்களுடைய அந்த பெருமை என்பது இன்னும் அதிகரித்து விடும். அவர்கள் சொல்லுவார்கள், வானத்தில் உள்ளவங்களே என்ன செஞ்சிட்டோம்? கொன்று குவித்து விட்டோம் என்று பெருமை அடிப்பார்கள். இந்த சமயத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் யாஜூஜ் மாஜூஜ் வரும் பொழுது ஈசா நபியும் இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க? முதலாவதாக தஜ்ஜாலை கொல்வார்கள், சண்டையிட்டு தஜ்ஜாலை வெல்வார்கள், தஜ்ஜால் கொலை செய்யப்படுவார். அந்த சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் வந்து முன்கூட்டியே ஈசா நபிக்கு வஹி அறிவிப்பான். என்ன அறிவிப்பானா, என்னுடைய அடியார்களில் சில பேர் வராங்க, சரியா, அவங்க கிட்ட டைரக்ட் என்ன செய்ய முடியாதுன்னா யாராலும் நின்று போரிட்டு வெல்ல முடியாது. அதனால ஈசாவே நீங்களும் உங்களுடைய மக்கள், உங்களோடு இருக்கக்கூடிய மக்களும் முஸ்லிம்களும் தூர் என்று சொல்லக்கூடிய அந்த தூர் மலைக்கு நீங்க என்ன செய்யுங்க? சென்று விடுங்க, அங்கே சென்று நீங்கள் தஞ்சம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முன்கூட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சொல்லிவிடுவான். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிடுவாங்க? தூர் மலைக்கு சென்றுடுவாங்க. அந்த சமயத்தில் யாஜூஜ் மாஜூஜ் இப்படி பெருமை அடித்து கொண்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்கன்னா துவா செய்வாங்க. இப்போ தூர் மலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது யாஜூஜ் மாஜூஜ்க்கும் அந்த செய்தி தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா தூர் மலையை சுற்றி முற்றுகை இடுவார்கள். ஈசா நபி அவர்கள் முற்றுகை இடுவார்கள். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி யாஜூஜ் மாஜூஜ் முற்றுகை இடக்கூடிய அந்த சமயத்தில் பட்டினி
அந்த சாப்பிட்றதுக்கு எதுவுமே மக்களுக்கு கிடைக்காது. எவ்வளோ நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஒரு பஞ்சமான நாளாக இருக்கும் என்றால், ஹத்தா யகூன ரஅசு ஸௌரி லி அஹதிஹிம் கைர மின் மீஅத்தி தீனார். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யாஜூஜ் மாஜூஜ் முற்றுகையிடக்கூடிய அந்த சமயத்தில் ஒருவருக்கு ஒரு மாட்டின் தலை கிடைக்கின்றது என்றால், அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சூழலில் ஒருவருக்கு ஒரு மாட்டின் தலை கிடைக்கின்றது என்றால் அது அவருக்கு 100 தீனார்களை விட சிறந்ததாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 100 தீனார்னா எவ்வளோ? ஒரு தீனார்னா 4.25 கிராம், கிட்டத்தட்ட 4.25 இல்லை 4.5 கிராம். ஒரு தீனார் 4.5 கிராம் கோல்டு. இப்போ 100 தீனார்னா 450 அல்லது 425 நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ கோல்டுக்கு ஈக்குவல். எது? ஒரு மாட்டினுடைய தலை. 1/2 கிலோ கோல்டு எங்க? ஒரு மாட்டினுடைய தலை எங்க? ஆனால் அந்த நேரத்தில் பசியாக பட்டினியாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில், இக்கட்டான நேரத்தில் ஒரு மாட்டு தலை ஒருவருக்கு 100 தீனார்களை விட சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க. அல்லாஹ்விடத்தில் துவா செய்த உடனே என்ன நடக்கும்னா, அல்லாஹ் வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய கழுத்துகளில் வந்து ஒரு விதமான புழுவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த புழு வந்து வரும், அவங்களிருந்து அந்த புழு தோன்றி அந்த புழுவினால் என்ன நடக்கும்னா, யாஜூஜ் மாஜூஜ் செத்து மடிவார்கள். சாதாரண புழுவை கொண்டு யாராலையும் வந்து யாஜூஜ் மாஜூஜுக்கு முன்னாடி நின்று போரிட முடியாத, சண்டை செய்ய முடியாத அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? புழுக்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை சுப்ஹானல்லாஹ் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும்னா, அதாவது எல்லாரும் செத்து மடிவாங்க பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் கீழே இறங்கி வந்து பார்க்கும் பொழுது யாஜூஜ் மாஜூஜுடைய சடலங்கள் தான் பூமி ஃபுல்லாக இருக்குமா. சடலங்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த சடலங்கள் இருந்து துர்நாற்றம் வந்து அடிக்கும். அந்த நேரத்தை திரும்பவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வானா, ஒட்டகத்தின் கழுத்தை போன்று நீண்ட ஒரு பறவையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறவைகளை அனுப்பி வைப்பான். அந்த பறவைகள் எப்படி இருக்கும்? ஒட்டக கழுத்து எப்படி ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஹைட்டான பறவைகளை, கழுத்துடைய பறவைகளை அல்லாஹ் அனுப்புவான். அந்த பறவைகள் என்ன செய்யும்னா, யாஜூஜ் மாஜூஜுடைய சடலங்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அல்லாஹ் நாடக்கூடிய இடத்துல போய் போட்டுரும். திரும்பவும் மழை பொழியப்படும். அந்த மலையானது எல்லா வீடுகளுக்கும் அந்த மலை என்பது சேரும். அந்த மலை என்பது பொழியும். அந்த சமயத்தில் கண்ணாடியை போன்று பூமி தூய்மையாக ஆக்கப்படும் என்று ஹதீஸில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்க, அந்த அப்படிப்பட்ட அந்த சூழலில் என்ன நடக்கும்னா, பரக்கத் வந்து அப்படியே சுப்ஹானல்லாஹ் கடைசி கட்டத்தில் அந்த மழை பெய்யறதுனால பரக்கத்தை அந்த என்ன சொல்றதுன்னா, பரக்கத்தை அப்படியே திரும்பி விடுமா. எந்த அளவுக்கு பரக்கத்தாக இருக்கும்னா, ஒரு மாதுளை பழம் என்பது ஒரு கூட்டத்துக்கே வந்து பசியை போக்குவதற்கு போதுமானதாக இருக்குமா. ஒரு மாதுளை பழத்தில் ஒரு கூட்டம் ஃபுல்லாக சேர்ந்து நம்ம இப்போ ஒரு மாதுளை பழத்தை கொண்டு வந்தால் நம்மளால சேர்ந்து சாப்பிட முடியுமா? ஃபுல்லாக ஒருத்தருக்கு என்ன ஆகாது, அது பத்தாது. ஆனால் அந்த நேரத்தில் பரக்கத்தின் காரணமாக ஒரு மாதுளை பழம் எல்லாருடைய பசியை வந்து போக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாலில் வந்து பரக்கத்து கொடுப்பான். ஒட்டக பால் என்பது ஒரு பெரும் கூட்டத்துக்கே அந்த பால் போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மாட்டின் பால் என்பது ஒரு சிறிய கூட்டத்துக்கே போதுமானதாக இருக்கும். ஒரு ஆட்டின் பால் என்பது ஒரு குடும்பம் முழுவதுக்குமே வந்து போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி கடைசி கட்டத்தில் பரக்கத் என்பது நிறைந்து வழியும். அந்த சமயத்தில் தான் நல்லவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொன்றாக இறப்பார்கள். எப்படி இறப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து என்ன செய்வான், பஅஸல்லாஹு ரீஹன் தய்யிபா, தூய காற்றை அல்லாஹ் என்ன செய்வான், அனுப்புவான். அந்த தூய காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினும் என்ன செஞ்சிருவாங்க, வஃபாத்தாகி விடுவாங்க, இறந்து விடுவார்கள். அதுவரையில மூமின்கள் எல்லாம் இருப்பாங்க. இந்த தூய காற்றை சுவாசிக்கக்கூடிய எல்லா மூமின்களும், யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்குமோ அவரு கூட என்ன ஆயிடுவாரு, வஃபாத் ஆயிடுவாரு. அதற்கப்புறம் சுப்ஹானல்லாஹ், மக்களிலேயே ரொம்ப 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 கெட்டவர்கள், மோசமானவர்கள் தான் இருப்பாங்க. எஞ்சி இருக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க, ரொம்ப கெட்டவங்க, கெட்ட மக்கள் தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த மக்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், கழுதைகளை போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கழுதைகளை போன்று வெட்ட வெளியில உடலுறவு கொள்ளக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மீதுதான் மறுமை ஏற்படும். எந்த அளவுக்குனா, ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூட
யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கெட்டவர்கள் மீது தான் மறுமை நாள் என்பது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட யாஜூஜ் மாஜூஜ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய உதவியால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆக இத்தோட இன்றைய அமர்வை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் மற்ற மறுமை நாள் குறித்த மற்ற அடையாளங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.